அடுத்தது எஸ்பிஓவில் இருக்கக்கூடிய அந்த 10 lakh மெம்பர்ஸ்க்குமே எப்படி பேமெண்ட் கிரெடிட் ஆக போகுது அடுத்த ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இது, ரைட். ஸோ நம்ம அந்த கம்பெனி கூட ஒரு 36 மாதத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், சரிங்களா. ஸோ லீகலாக டைப் பண்ணியிருக்கோம். ஸோ 36 மந்த்துக்கு, ரைட். அந்த 36 மந்த்துக்கும் அவங்களுடைய மேஜர் ப்ராஜெக்டில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அது என்ன ஒர்க்கு அப்படிங்கிறதுலாம் நம்மளுடைய டெய்லி டாஸ்க்கை பற்றி, பிளானை பற்றி இன்னும் ஒரு சில நாட்களில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நான் அப்போ சொல்கிறேன். இன்றைக்கி கண்டிப்பாக பிளானை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதும் கிடையாது. ஓகே, பிக்சர் நாட் கிளியர். ஸோ நெட்வொர்க்கு குவாலிட்டியை பொறுத்து தான் அது, ரைட். நம்ம எதுவும் பண்ண முடியாது. பிக்சர் கிளியராக தான் இருக்குது. இமேஜ் கொஞ்சம் ஜூம் பண்ணுவோம். ஃபுல் ஸ்க்ரீனில் தான் எனக்கு இருக்குது. பட் உங்களுக்கு தெரியல, அந்த நீங்களே அந்த ஸ்க்ரீனை ஜூம் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்கும் பாருங்கள், அதை ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா, ரைட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நானே உட்காந்து டைப் பண்ணது. ஜஸ்ட் இப்போ ஒரு ½ an hour டைப் பண்ணி எடுத்துக்கிட்டு வந்தது. இங்கே கிராமர் மிஸ்டேக்கு, இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக இல்லை அப்படிலாம் சொல்லாதீங்க. எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. இந்த இங்கிலீஷுக்கும் ப்ரொனன்சியேஷனுக்கும் கிராமர் மிஸ்டேக்கும் சம்மந்தமே கிடையாது. அதுக்கும் எனக்கு ரொம்ப தூரம். அதனால் அப்படி தான் இருக்கும். நான் எனக்கு புரிகிற மாதிரி டைப் பண்ணி எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். அதை சும்மா ஜஸ்ட் ஏதோ ஒரு ஸ்க்ரீனை காமிக்கிறத விட இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீனை காமிச்சு அதை வச்சு நம்ம பேசும்போது அவங்களுக்கு கொஞ்சம் இன்னும் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும்ன்றதுக்காக நான் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கங்க, ரைட். ஸோ 36 மந்த்துக்கு 100% எஸ்பிஓவில் அந்த கம்பெனிலேருந்து ஒரு மிகப்பெரிய ஒர்க்கை பண்ண போகிறோம், ரைட். ஸோ அதில் எஸ்பிஓவில் எவ்ரி இயர்ஸ் 2000 rupees உங்களுக்கு இன்க்ரீஸும் ஆகும், சரிங்களா. இயர்லி ஒன்ஸ் 2000 rupees இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த கம்பெனி இனிமேல் எப்படி ஒர்க் ஆக போகுது எஸ்பிஓ அப்படின்னா, ஒரு ஃபுல் டைமாக ஒரு கம்பெனியில் போய் நம்ம ஜாயின் பண்ணால் எப்படி ஒர்க் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ஒர்க் பண்ணுவோம். அப்போ நம்ம ஃபுல் டைமாக ஜாயின் பண்ணுறதுக்கு, ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஸோ நிறைய குவாலிஃபிகேஷன்ஸ் தேவைப்படும். நிறைய படிச்சிருக்கணும், நிறைய டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் இருக்கணும், இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணணும், நிறைய ப்ராசஸ் இருக்கும். பட் இங்கே என்ன தெரியுமா தேவை? பேசிக் இன்டர்நெட் நாலேஜ். மொபைலில் வர்றதை படிக்கிறதுக்கும் அந்த மொபைலை யூஸ் பண்ணுறதுக்கும் தெரிஞ்சிருந்தால் போதும். அந்த பேசிக் இன்டர்நெட் நாலேஜ் இருந்தாலே போதும். எஸ்பிஓவில் நீங்களும் ஒர்க் பண்ணலாம். அவ்வளோதான். பெரிய கண்டிஷன்ஸ்லாம் எதுவும் கிடையாது, ரைட். ஒன்ஸ் ரீட் பண்ணணுமா? அதுதான் நான் சொன்னேன். ஃபஸ்ட்டில் இருக்கிறது 36 மந்த்துக்கு எஸ்பிஓ ஒரு கம்பெனி கூட அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, சரிங்களா. நெக்ஸ்ட்டு 36 மந்த்துக்கு ஏப்ரல்லேருந்து அது ஸ்டார்ட் ஆகும், சரிங்களா, ரைட். ஸோ நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதிலேருந்து, அது நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் நம்ம கொடுக்குற டாஸ்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அதிலேருந்து, ஓகேவா. ஸோ அதிலேருந்து ஒரு 36 மந்த்துக்கு நம்ம ஒர்க் பண்ண போகிறோம், சரியா, ரைட். ஃபஸ்ட்டு விஷயம், ரைட். ஏப்ரல்லேருந்து செப்டம்பர் வரைக்கும், ஓகே, ஏப்ரல் டு செப்டம்பர் வரைக்கும் எஸ்பிஓவில் மினிமம் சேலரி தான். அடுத்த அந்த 6 மாதத்துக்கு ரொம்ப மினிமமான ஒரு சேலரி தான் எல்லாருக்குமே கிரெடிட் ஆக போகுது. அந்த 10 lakh மெம்பர்ஸுக்குமே கிரெடிட் ஆகும். அதுக்குன்னு பழைய மெம்பர்ஸ்க்கு புது மெம்பர்ஸ்க்கு டிஃப்ரென்ஸ் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். அதுலேயும் சில்வரில் இருக்கிறவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் சேலரி கிரெடிட் ஆகும், அப்கிரேடில் இருக்கிறவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் சேலரி கிரெடிட் ஆகும், இனிமேல் புதுசாக வரவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் சேலரி கிரெடிட் ஆகும், ரைட். ஸோ அந்த டிஃப்ரென்ஷியேஷன் கண்டிப்பாக இருக்கும், ரைட். கண்டிப்பாக 10,000 கிடைக்க போகிறது கிடையாது. 10,000 எப்போதுலேருந்து கிரெடிட் ஆகும் அப்படின்னா அக்டோபர் மந்த்லேருந்து மட்டும்தான் கிரெடிட் ஆகும், சரிங்களா. ஸோ இப்போ அக்டோபர் மந்த் ஜாயினிங் கொடுக்கலாமா சார் அப்படின்னா, ஜாயினிங்கை நம்ம ஏப்ரல் மந்தோட ஸ்டாப் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் புதுசாக ஜாயினிங் எடுக்க மாட்டோம், முதல் விஷயம், ரைட். நிறைய நம்ம இப்போவே நிறைய இந்த ட்ரையல் வெர்ஷன் மாதிரி தான், ட்ரையல் பீரியட் மாதிரி தான். அந்த கம்பெனி ஏன் இப்போ இந்த ஒரு 6 மந்த்துக்கு அந்த வருமானத்தை கொடுக்காம 6 மந்த்துக்கு அப்புறம் கொடுக்குறாங்க அப்படின்னா, அதுக்கு முழு காரணமும் நீங்கள் மட்டும்தான், நாங்கள் கிடையாது. நாங்களும் ஒரு பர்சன்டேஜ்னு எடுத்துக்கலாம். பட்டு நீங்கள் மட்டும்தான் மிகப்பெரிய காரணம், சரிங்களா, ரைட். ஏன் அப்படின்னா எஸ்பிஓ சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறது இல்லை அப்படின்னு தான். அதனால தான் அந்த கம்பெனி முதல் 6 மாதத்துக்கு நீங்கள் கரெக்டாக ஒர்க் பண்ணுங்கள், சரிங்களா. ஸோ அதுக்கு மினிமமான சேலரி கொடுக்குறோம், ரைட்.
ஸோ கரெக்டாக நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா, ஓகே, ஸோ கரெக்டாக நாங்கள் எங்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் என்ன பண்ணுறோம், உங்களுக்கு அந்த ஃபிக்ஸ்டான இன்கம்மை கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த 6 மாதத்துக்கு எஸ்பிஓவோட ப்ரொசீஜரை டோட்டலாக மாற்ற போகிறோம். ஸோ ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வர போகிறோம். இதுதான் எஸ்பிஓ, இப்படி தான் ஒர்க் இருக்கும், இப்படி தான் நம்ம அதை சப்மிட் பண்ணணும், இப்படி தான் பேமெண்ட் இந்த டேட்டில் தான் கிரெடிட் ஆகும். ஸோ எல்லாத்தையும் ஸ்டாண்டர்டான ஒரு எஸ்பிஓ கொடுக்க போகிறோம். ஸோ அதுலேயும் நம்ம பண்ண போகிறது என்ன அப்படின்னா, எஸ்பிஓவில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுக்குறோம்னா அடுத்த 24 ஹவர்ஸில் அந்த 10 lakh பீப்புளுக்குமே போய் சேர்ற மாதிரி ஒரு எஸ்பிஓவை உருவாக்க போகிறோம். ஸோ கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு காது கேட்கும்னு நினைக்கிறேன். அந்த கமெண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் பிடிக்கும். ஸோ ஜஸ்ட் முதல்ல ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அமைதியாக வெயிட் பண்ணுங்க. ஓகே, அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் கமெண்ட்டை நீங்கள் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக வச்சுருக்கோம். நான் படிக்கணும் இல்லையா, நான் படிக்க தானே என்ன திட்டிகிட்டு இருக்கீங்க, அப்போ நான் படிக்கணும்ல, சரியா? சும்மா அது மாதிரி போய்கிட்டே இருக்குது ரைட் சைடில், அதனால் எனக்கு ஒரு யூஸும் கிடையாது. ஓகே, நான் படிக்கணும், நீங்கள் திட்டுறதை நான் படித்தாதான் உங்களுக்கு ஒரு சந்தோஷம். அப்பா நம்ம அவனை திட்டேன்டா அப்படின்னு ஒரு சந்தோஷம் கிடைக்கல. அந்த சந்தோஷம் கிடைக்கிறனாலாச்சு கமெண்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இங்கே நாம் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக இந்த லைவை அட்டென்ட் பண்ணலை. நாம் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் ஒரு லைவ் நடக்குது, அந்த லைவ் அட்டென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை நாம் முதல்ல கேட்கணும் அப்படிங்கிறது தான் முதல் ரூல்ஸ். அதை முதல்ல ஃபாலோ பண்ணுங்கள், சரிங்களா? இதை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, ரைட், சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஷயத்துக்கு வருவோம். ஸோ ஃபஸ்ட்டு செப்டம்பர் மந்த்லேருந்து, செப்டம்பர் மந்தோட முடிஞ்சிருக்கும் இந்த 6 மந்த்து. ஸோ செப்டம்பர் மந்த் முடிஞ்சிருந்து அக்டோபர் 24லேருந்து செப்டம்பர் 25 வரைக்கும் அவங்களுடைய சேலரி 10,000 rupees மினிமமாக ஃபிக்ஸ்டாக கிடைக்கும். ஏன்னா அந்த 10,000க்கு உங்களுடைய ஒர்க்கு மட்டும்தான், உங்களுக்குன்னு டெய்லி டாஸ்க்குன்னு ஒன்று இருக்கும். அந்த டாஸ்க்கை செய்கிறது மூலிமா மட்டுமே 10,000 rupees உங்களுக்கு கிரெடிட் ஆகும். ஓகே, கிளியரா? ஸோ அக்டோபர் 24லேருந்து செப்டம்பர் 25 வரைக்கும், செப்டம்பர் 2025, 25னா டேட் 25 நினைக்காதீங்க, இயர் 25 வரைக்கும், 2025 வரைக்கும். ஸோ மினிமம் பேக்கேஜ் 10,000 rupees பர் பர்சனுக்கு கிரெடிட் ஆகும். அது முழுக்க முழுக்க உங்களுடைய டீமை பேஸ் பண்ணிலாம் இல்லை, உங்களுடைய ஒர்க்கை பேஸ் பண்ணி மட்டும்தான், சரிங்களா? நீங்கள் பண்ணக்கூடிய ஒர்க்கை பேஸ் பண்ணி மட்டும்தான். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே.